ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனி பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம் தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சியாகி அமர்ந்திருக்க சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. ஆக சனி அங்கே அமர்ந்திருக்கிறதுனால ரோக சனியாக வரார். ரோக சனி என்ன பண்ண போகிறாரு? துளாராசி அன்பர்களுக்கு கடனிலிருந்து ஒரு விமோச்சனம், நோயிலிருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, அத்தனையும் பார்த்திங்கன்னா சனி பகவானே கொடுக்க போகிறாரு அப்படின்றது நிதர்சன உண்மை. சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் உங்களுக்கு 4 மற்றும் 5க்கு அதிபன். சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்து என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, துளாராசி என்பர்கள் இவ்வளோ நாள் நிறைய உடல் சார்ந்த உபாதைகள்னால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்க. எங்களுக்கு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குமா, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எங்களுக்கு சக்கரை நோய் இருக்குது, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. அது டயபிட்டிஸ் மெலிட்டஸ் பார்த்திங்கன்னா இன்சுலினும் போடுறோம், மாத்திரையும் சாப்பிட்றோம், பெருசாக கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கேட்டால் மனசை அமைதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, உணவு முறை கட்டுப்பாடு எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அத்தனையும் நாங்கள் செய்கிறோம், ஆனால் பெருசாக எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்ற பர்சனாலிட்டி கூட இப்போ சனி பாருங்கள், நீங்கள் செய்யறத கரெக்டாக செஞ்சுட்டு கூட பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நல்ல கண்ட்ரோல் கொண்டாந்து நிப்பாட்டுவோம். குணமாக்கக்கூடிய நோய்களாக இருந்தால் ஈஸியாக பார்த்திங்கன்னா எளிமையாக குணப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லலாம். சனி எப்பமா டாக்டரானா அப்படின்னா, அதாவது நோய்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் அப்படின்லாம். சனி பகவான் பெருசாக சாதகமாக இல்லை அப்படின்னா நோய்களும் வரும் அந்த பாவத்தை பொறுத்து, புரியுதுங்களா? அதே மாதிரி நோய்கள்லேருந்து அவன் நல்லா இருக்கான், அந்த மாதிரி பாவத்தில் இப்போ 6ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்னா நோயிலேருந்து விமோச்சனத்தையும் ஒரு மருத்துவர் செய்கிற வேலையும் அவன் செஞ்சிடுவான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை, புரியுதுங்களா? குணமே ஆகாத நோயாக இருக்குது அப்படின்னாலும் அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும். பொதுவாக நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னும் போது நம்ம கடுமையான நோய்க்கு உள்ளாகிறோம் அப்படின்னா, எப்போ அந்த நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியாகுதோ அப்போ அந்த கடுமையான நோயிலேருந்து ஒரு விமோச்சனமும் வந்துடும், புரியுதுங்களா? அதுதான் இப்போ சனி பகவான் கொடுக்கறது அப்படிங்களா. அதுக்கும் மேலே நான் முன்னமே சொன்னேன், சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக தாயார் ஸ்தானம், அதுக்கு அதிபன் அப்படின்னு. அம்மாக்கும் உங்களுக்குமான ஒரு விதமான மனக்கசப்பு, மனமுட்டம், மனசஞ்சலம், அம்மா கூட பேசாமல் இருந்தது, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, இது எல்லாத்துலேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஒரு வைத்தியம் பண்ணி நல்லா இருப்பாங்க. அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
அப்படிங்களா? அதே மாதிரி 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் குழந்தைங்களே அதிசயமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்க துலா ராசி அன்பர்களுக்கு இப்போ குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்கும். நம்ம வந்து பாருங்கள், யூஜி ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிட்டே இருக்கோம், சீட்டே கிடைக்கலம்மா. இப்போ மெடிசன் சீட் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மெடிசன் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றது உண்மை. நிறைய பேர் வாழ்க்கையில் காதல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவான் காதலை கொடுப்பாரா? காதலை கெடுக்க மாட்டார், கவலைப்பட வேண்டாம். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி இருக்குமா, அது வந்து கோர்ட்டில் இருக்குது, அந்த கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வரதுக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தை அவுட் சைட் த கோர்ட் நாங்கள் செட்டில் பண்ணிக்கலாமா, மத்தியஸ்தர்களை வச்சு தாராளமாக பண்ணிக்கலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு மத்தியஸ்தர்கள் அப்படின்றத வைங்க. ஆக சனி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, நிறைய நல்லது கொடுக்க போகிறோம். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 3, 8, 12 பார்க்குறார். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி துளாராசி அன்பர்கள் உங்களோட ராசியாதிபன் சுக்கிர பகவானாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால ஒரு அட்டமெண்ட்டாக பேசுகிறது, கோவம் வந்துச்சுன்னா அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது, வெட்டு ஒன்று துண்டு 10ன்னு பேசுறது. இவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் வாயை கொடுத்தா ஏண்டாப்பா இவன் வாயை கொடுத்தோம், இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் சாமி அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, நம்ம நொந்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பேசக்கூடிய ஆற்றல் அப்படின்றது நிறைய உண்டு. அதனால தான் நிறைய துளாராசி அன்பர்கள் அட்வொகேட்ஸாக நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ அதிகமாக இருக்கும். பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிப்பீங்க. சின்ன சின்ன விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டூரு ட்ராவல் இதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்குது, நான் நிறைய விஷயத்த சாதித்தேன், ஆன் தி ஹோல் அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு, நல்ல பார்வை பார்க்குறாரு. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா கையில் வந்து சேரும். குணமே ஆகாத ரொம்ப நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுத்திருக்க கொண்டிருந்த நோய்கள்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும். ஹிடன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது, ரகசிய உறவுகள் இருக்குது, மறைமுக உறவு முறைகள் இருக்குது அப்படின்னா இருக்குது, மறைமுக தொழில் இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரியாத மாதிரியே இருக்கும்லாம். பெருசாக அதெல்லாம் வந்து வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, வழியும் கிடையாது. 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. நிறைய துளாராசி என்பர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சொத்து அப்படின்றது வாங்குவீங்க. நிறைய பேர் வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு நகை வாங்கிறது, குழந்தைங்களுக்கு அசர்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு டெபாசிட் போடுறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்குப்பா, நாங்கள் கொஞ்சம் சில்வர் வாங்கி ஒரு அசர்ட்டாக சேர்த்து வைக்கிறோம். அந்த மாதிரி குட்டி குட்டி விதத்துலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது சேமிப்பு அப்படின்றது இருக்கும். சுப செலவுகள் அப்படின்றது கரெக்டாக நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எதுவுமே இல்லையா, கடைசி ஒரு ஷாப்பிங் போவீங்க. ஷாப்பிங் போயிட்டு நான் நல்ல சந்தோஷமாக ஷாப்பிங் போயிட்டு வரேன்ப்பா, எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கினேன்ப்பா, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், இன்டீரியர் டெக்கர் வாங்கணும், இன்டீரியர் டெக்கர் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்கணும், ஆர்டிஃபிஷியல் லேம்ப்ஸ் வாங்கணும், ரெக்லைனர் சோஃபா வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக துளாராசி என்பர்கள் உங்களுக்கு ரோக சனி எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த சனி பயிற்சியில் ஃபஸ்ட்டு ரொம்ப சனி சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு, 2வது துலாமுக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். எக்ஸலண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு மார்க் எவ்வளோங்க கொடுப்பீங்க அப்படின்னா 90% கொடுப்போம். சரிங்க, என்ன தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் வழிபாடு அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நான் துளாராசிம்மா, எனக்கு எந்த வழிபாடு ரொம்ப ஒரு பிரித்த நற்பயன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாகவே சனி உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் இருக்கா. பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனியை பசிஃபை பண்ணணும் அப்படின்னு எந்த வழிபாடும் பண்ண வேண்டியது இல்லை. இருந்தாலும் நீங்கள் துலாம் அப்படின்னாலே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யார் அப்படின்னா உங்கள் ராசியாதிபன் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரன் வந்து பாருங்கள் சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம். அப்போ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி தாயாரை எப்படிம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி இருக்குது, மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றி இருக்குது, இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது, இல்லை கனகத்தாரா ஸ்தோத்திரம் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதீத நற்பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வருமா. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.